அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு செவ்வாய் சனி சேர்க்கையின் விபரீத ராஜயோகம். மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். செவ்வாய் சனி சேர்க்கையின் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் என்ன அப்படிங்கிறது, அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் பார்க்க போகிறோம். அதாவது வருகிற 2/4/2026 மாலை 4 மணி அளவில் செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீனத்தில் ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார். இப்போ சனியோடு அந்த செவ்வாய் சேருகிறார். இது இரண்டும் இயற்கை பாவிகள், ஒன்றுக்கு ஒன்று அப்படி முரணான கோள்கள். இப்படி முரணான கோள்கள் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும். இது மூல நூல்களில் நீங்கள் பார்க்கலாம். செவ்வாய் சனி சேர்க்கை அதை விட பார்வை ரொம்ப இது. ஏன்னா பாவிகள் இருக்கிற இடத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணுவாங்க, ரொம்ப கெடுக்க மாட்டாங்க. பட் பார்க்குற இடத்த டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. இப்போ செவ்வாய் சனி சேர்ந்து பார்க்குற இடம் அதை டோட்டலாக காலி பண்ணும். ஆனால் என்ன சார் தலைப்பில் விபரீத ராஜயோகம் அப்படின்னு போடுறீங்க? நம்மளா கெட்ட பாவகத்தை பார்க்குது. அப்போ எந்த கெடுதலும் வராது, ஆச்சரியமான பலன்களை பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் சனியோட நேச்சர் அப்படி. செவ்வாய் பார்த்தீங்கன்னா அப்படி ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு. சனி பகவான்கிறது அப்படி ஐஸ் கட்டி போல் உள்ள கோள், ஒன்றுக்கொன்று முரணான கோள்கள். ஸோ இந்த 2 கோள்கள் ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும். இதில் இந்த விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த முதல்ல வரக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசி அண்டு மேஷ லக்ன அன்புள்ளங்கள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த செவ்வாய் உங்கள் லக்னாதிபதியாக இருந்து 12 இருந்தாலும் விரயமாயிடுமோ சிக்கலாயிடுமோம்பிங்க, அங்கே வெற்றி வந்துடும். பெரிய பாதகம் வந்துடுமோ அப்படின்னு நினைப்பீங்க, அது நல்லபடியாக வரும். ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்ந்து எங்கே பார்க்குறார்? 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் பாவம்ங்கிறது நோய், கடன், பகை, விரோதம், சிக்கல்கள், குறுகிய கால தண்டனைகள், இப்படிலாம் கெட்ட இதை சொல்லுவாங்க. வியாதியால் கஷ்டப்படுறது, பகையால் இது எதுவுமே இப்போ இருக்காது. சும்மா அதிரடி காட்டுவீங்க. 6ஆம் பாவத்துக்கு பாசிட்டிவ்னாக்கா நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வரும், ஆச்சரியமாக இருக்கும். என்ன சார் பின்னாடி சனி பயிற்சிக்கெல்லாம் 7.5 இருக்கீங்க அப்படி இப்படின்னு கவுத்து விட்டீங்க? எஸ், 2/4/2026 முதல் 11/5/2026 வரைக்குமே, அதாவது 40 நாட்கள் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும். காரிய வெற்றி உறுதி, எதிர்பாராமல் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த லக்னாதிபதியாக வரக்கூடியவரே 8ஆம் இடத்ததிபதியாக வர, எடுத்தேன் கவுத்தன்னு இந்த மோடு முட்டித்தனம் அதிகமாக இருக்கும் மேஷத்துக்கு. விருச்சிகத்தை கம்பேர் பண்ணுறப்ப மேஷம் ஆண் செவ்வாயாக போகிறதால அதீத மோடு முட்டித்தனம் இருக்கும். திடுக்குன்னு செய்வீங்க, என்ன செய்கிறோன்னு தெரியாமல். செய்யக்கூடாததுக்கு டபார்னு செஞ்சுருவீங்க, செய்யணும்னு நினைக்கிறத மிஸ் பண்ணுவீங்க. இப்படிலாம் நடக்கும். ஏன்னா லக்னாதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாக வரைகிறார். அவர் போய் 12 மறைகிறது இந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். 2 பேரும் சேர்ந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறாங்க, கெட்ட பாவம். கடன் இருக்காது, கடன்லாம் எப்படியோ பைசல் பண்ணிடுவீங்க. பகை விரோதம் இருக்காது. இப்போ கெட்ட திசாபுத்தி நடக்குது, இல்லாட்டி ஜாதகமே அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான ஜாதகம் இல்லை, கொஞ்சம் ஓரளவு ஒரு வகையில் வெயிட்டு, ஆனால் ஒழுங்கற்ற வகையில் வெயிட்டு. அதாவது கெட்டவர்கள்லாம் வலுக்கிறாங்க, யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்கன்னா அவங்க எதை செஞ்சும் வெற்றி அடைவாங்க. அது நியாயமான வழியா முறையான வழியாலாம் பார்க்க மாட்டாங்க. வெற்றி அடைய என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிம்பாங்க, அதுக்கு தத்துவம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது நீங்கள் நினச்சதை செஞ்சிருவீங்க, பட் பின் விளைவுகள் உங்கள் மனசே உங்களை உறுத்தும். அப்படிலாம் பண்ணுற மாதிரி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த உங்கள் ஜாதக வெயிட்டு அப்படி இருக்குது, லக்னாதிபதியெலாம் பாவிகளோடு இணைந்து
ஒரு மார்க்கமாக இருக்கார் அப்படின்னா கெட்ட வழியில் பணம் சம்பாதிக்கிறது, கெட்ட வேலைகள் செய்கிறது, மறைமுகமான வேலைகள் வழியாக வெற்றியை பார்க்கறது, இப்படிலாம் செய்வீங்க. இந்த நியாயம் ஒழுங்கு தர்மத்திற்கு புறம்பாக செஞ்சீங்கன்னா அதோட விளைவுகள், அந்த கர்ம வினைகள் உங்களை ஒட்ட தானே செய்யும். அது உங்களை மட்டும் அல்ல, உங்கள் பரம்பரைக்கே தொத்தும். அடுத்தடுத்த ஜென்மம் உங்களுக்கு வர்றது மாத்திரம் அல்ல, உங்கள் பரம்பரைக்கும் வரும். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. அதில் கொஞ்சம் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கணும். வெற்றி அடைங்க லைட்டாக. அதாவது யோகிகளே சொல்லுவாங்க ஒரு சமநிலையில் இருக்கணும்னு. ரொம்ப நியாய தர்மம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தப்பு. அதுக்காக நியாய தர்மம் பார்க்காம செஞ்சிங்கன்னா அது அசிங்கம். அது அது ஒழுக்கமற்ற ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயம். ஒழுங்கான வேலை கிடையாது. அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த அந்நியன் பட அம்பி மாதிரி பண்ணிங்கன்னா உலகத்தில் அப்படி எதுவும் பர்ஃபெக்ட்டுன்னே கிடையாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் அது உயிரோடையே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் தானே கரண்ட்டு லைட்டே எரியும். ஒருத்தவங்க நல்லவங்க அப்படின்னு அவங்க சொல்கிறோன்னா மேஜராக அவங்கள்ட்ட நல்ல தன்மை இருக்குது. ஒரு 80-85% அவங்களுக்கு நல்ல தன்மை இருந்தால் அவங்கள்ட்ட நல்லவங்கன்றும். கெட்டவர்கள் அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட 80-85% கெட்டத்தன்மை இருக்கும். அதை போல தான் இந்த உலகத்தில். ஸோ இப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு போகிறதால கொஞ்சம் வெற்றி அடையலாங்க, கடனை தீர்க்கலாங்க. முறையான வழியில் பயமுறுத்தி மிரட்டி ஏமாற்றி இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஸோ அதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்களே சார், என்ன தசாபுத்தி சரியில்லைன்னா அப்படி தான் இருக்கும். ஜெயிச்சா போதும், என்ன வேணாலும் செய்வோம். இந்த இதெல்லாம் அபகரிக்கிறாங்கல்ல. ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னாங்க செவ்வாய் நிலத்துக்கு காரகம். நிலத்தை அபகரிக்கிறது, அந்த உரிமையாளர்களுக்கு தெரியாமையே வித்துப்புறது, இல்லை வேணும்னே அதில் வில்லங்கத்தை கிரியேட் பண்ணுறது, அதில் கொட்டாயை போட்டுட்டு ஒம்பளக்கிறது, இல்லை ஏதாவது வாழை மரம் ஏதாவது சம்திங் போட்டுட்டு ஒம்பளக்கிறது, அதை அவங்கள பயமுறுத்தி பிடுங்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் இதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் சந்ததிக்கே அது தொத்தும். நியாயம் வேணும். முறையான வழியில் செஞ்சீங்கன்னா நான் சொன்னபடி அந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் விபரீத ராஜயோகம் கிடைக்கும். கொஞ்சம் அப்போ தான் கடவுளே உங்களை நேசிப்பார், மதிப்பார், உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் அடாது செஞ்சீங்கன்னா படாது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். படாத அனுபவிக்கிறது. கொஞ்சம் அதை செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி அடையணும், அது முக்கியம்தான். லைட்டாக விட்டு கொடுத்து போகலாம். பெரிய அளவுக்கு அநியாயங்கள் பண்ணுறதுங்கிறத தவிர்க்கணும். மேஷ லக்னம், மேஷ ராசி, அது செய்வீங்க மோடுமுட்டி. உங்களுக்கு மூளை வேலை செய்யாது. அப்படி ஒரு ஃபயரில் வேலை பார்ப்பீங்க. வெப்பக்கோள் 5ஆம் இடத்துக்கு சூரியனாக வரான். அவன் துளியோண்டு எழுத்து பேசிட்டு அவன் பார்த்துருவான் அப்படின்னு ஊம்பிங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம். புடார்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டுருப்பீங்க. இந்த காலகட்டம் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த நீங்கள் என்ன செஞ்சாலும் ஜெயிச்சிருவீங்க. இப்போதைக்கு இருக்கும், ஜெயிச்சிருப்பீங்க. அது உங்கள் மனசே பின்னாடி உறுத்தும். முறையற்ற வழியில் ஒரு விஷயங்களை செய்கிறப்ப அதோட பின்விளைகள் வரதானே செய்யும். எப்படி பிரபஞ்சம் விட்டு கொடுக்கும். பழமொழியே சொல்லுவாங்கல்ல, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. இப்போதைக்கு நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக பின்விளைவுகள் அவர் கடவுள் கரெக்டாக கொடுப்பார். ஏன்னா பிரபஞ்ச ரகசியமே அதுதானே. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பல பங்கு அதிகமாக ரிட்டன் ஆகும். நீங்கள் முறையற்ற வகையில் வேலைகளை பார்த்தீங்கன்னா முறையற்ற சில கெட்டதெல்லாம் உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கும். அதனால் மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்கள் காரியம் மாற்றும் பொழுது ரொம்ப கவனம் தேவை. பேராசையோடு செய்கிறது, பேராசை வந்துருச்சுன்னா தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அது சரராசி. பேராசை தான் பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த சனி பகவான் பேராசையை தூண்டி விடுவார். பாதகாதிபதியாக இருக்கிறதால அது மறையிறல 12, அதனால பெரிய பாதகம் வந்துடாது. ஆனால் பேராசையோட லாப சிந்தனையோட அடாது செஞ்சிங்கன்னா, ஏன்னா அவன் 10ஆம் இடத்ததிபதியாகவும் வரான். தொழில் வேலை இதிலெல்லாம் முறையற்ற வகையில் பிஹேவ் பண்ணுறது, இல்லை மற்றவன் தொழிலை அபகரிச்சிடுறது, மற்றவன் தொழிலுக்கு ஆப்பு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னாக்கா அது சிக்கல்.
ஏன்னா இந்த 2 கோள்களும் ஒன்றுக்கு ஒன்று முரணான கோள்கள். அங்கே 6ஆம் இடத்தை பார்க்குது. கெட்ட பாவத்தை பார்க்கறதால அந்த கெடுதல்கள்லாம் அது காலி பண்ணிடும். நோய் இருக்காது, கடன் இருக்காது, பகை இருக்காது. அது இல்லைன்னு நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியுமா? நியாயமானதை செய்யணுங்கிறது மனசில் வச்சுட்டிங்கன்னா தான் அவன் அருள் இருக்கும். அது மெடிடேட் பண்ணால் அந்த உணர்வு வரும். இல்லாட்டி தடார்புடான்னு செய்வீங்க. அதுக்காக தான் இந்த பழமொழியை நாம வச்சுக்கணும். அடாது செஞ்சால் படாது, அடாது செய்பவர் படாது படுவர்னு நாம வச்சுக்கணும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுங்க. எதுக்கும் தசாபுத்தி எல்லாம் பார்த்துக்கங்க. மோடு முட்டித்தனமாக வெற்றி கிடைக்கணும், கடனை தீர்க்கணும், எப்படியோ தீர்க்குறோன்னு முறையற்ற வழிகளில் செய்ய வேண்டாம். ஆனால் இப்போதைக்கு ஜெயிச்சிருப்பீங்க, பின் விளைவுகள் வரும். செவ்வாய் சனி சேர்க்கையின் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்து வரக்கூடிய ராசி துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்கள் வராங்க. இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் இவங்களுக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும். எந்த மாதிரினா, அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம், முடியாத காரியத்தையும் முடிக்கிறது, அப்படி பெரிய அளவுக்கு செலவு இல்லாமையே நல்லபடியாக முடிக்கிறது, பெரிய அலைச்சல் இல்லாமே நல்லபடியாக முடிக்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் செவ்வாய் யாரு உங்களுக்கு அப்படின்னா 2-7 கூடையவன், மாரகத்திற்கு ஒப்பான தண்டங்களை கொடுக்கக்கூடியவன். அண்டு சனி பகவான் யோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப சும்மா அதிரடி காட்டி ஜெயிப்பீங்க. தொட்டது தொடங்கும். அதை பல வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வருட பலன்கள், அந்த ஒவ்வொரு பெயர்ச்சிக்கான பலன்கள்லாம் சொல்கிறப்ப அப்படி ஹைலி பாசிட்டிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த செவ்வாய் கொஞ்சம் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவன் சேர்ந்து 12ஆம் பாவத்தை பார்க்குறான். அது மறைவு ஸ்தானத்தை பார்க்குறான். மறைவு ஸ்தானத்தில் உட்காந்து அந்த 6ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தாலே எதிரிகள் இருக்க மாட்டார்கள். இப்போ 2 பாவிகள். அதனால் மற்றவங்க நடுங்குவான். நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் செய்கிறது தான். அவன் 12ஆம் இடத்தை பார்க்கறதால பெரிய அலைச்சல், விரயம் இல்லாமல் சிக்கனமாக காரியத்தை நல்லபடியாக முடிக்கிறது, வெற்றியாக முடிக்கிறது. இருந்தாலும் கஞ்சத்தனம் பார்க்காதீங்க. அதில் ஏதாவது வில்லங்கம், பிரச்சனை வர்ற மாதிரி வரும். ஓரளவு செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓரளவு முறையான செலவுகள் பண்ணிக்கணும். அப்படியே நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு மிரட்டி, பயமுறுத்தி, அதிரடி காட்டி அப்படி காரியத்தை முடிச்சிங்கன்னாக்கா அது நிம்மதி இருக்காது. நீங்கள் வேணால் சக்ஸஸ் ஆகிருக்கலாம், பின்னாடி நினச்சி நீங்களே தன்னெஞ்சே தன்னை சுடுங்கிற மாதிரி ஆகும். ஏன்னா இந்த வருகிற 2/4/2026 அன்று மாலை 4 மணி அளவில் இந்த செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி உங்கள் யோகாதிபதியான சனி பகவானோடு சேர்கிறார். ஒரே ராசியில் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு. இது கொஞ்சம் சுமார். ஏன்னா மூல நூல்கள்லாம் செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்துச்சு, அந்த 2 கோள்களும் ஒரு பாவத்தை பார்க்குதுன்னா அந்த பாவத்தை நிர்மூலம் பண்ணிடும், காலி பண்ணிடும். இப்போ 12ஆம் பாவத்தை பார்க்குது. எதுலேருந்து 2/4/26 முதல் 11/5/26 வரைக்குமே செவ்வாய் அங்கே இருக்கார். 11/5 தான் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். எது மீனத்திலிருந்து ஆட்சி வீடான மேஷத்திற்கு வருவார். அது வரைக்கும் அந்த 40 நாட்கள் 12ஆம் பாவத்தை பார்த்து அப்படி ஒரு சிக்கன நடவடிக்கைகள், அப்படி ஒரு கஞ்சத்தனத்தை பிகவ் பண்ணுற மாதிரிலாம் வைப்பார். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. நிம்மதி, சந்தோஷம், திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த அந்த 12ஆம் பாவத்துக்கான நெகட்டிவ்லாம் இருக்காது. நெகட்டிவெல்லாம் காலி பண்ணிடுவார். விரயம் இருக்காது, அலைச்சல் இருக்காதுன்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி. அதனால தான் அது விபரீத ராஜயோகம். இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்து மற்றவங்க பார்த்து மலைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் முடிப்பீங்க. அது மாதிரி நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி ஜெயிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக. இப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அந்த பீரியடில் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடந்தாக்க சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 11/5 வரைக்கும் இருக்குல்ல, அப்போ அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு என்ற தேதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் விபரீத ராஜயோகமாக இருக்கும். அதிரடி காட்டுவாங்க. துலா லக்னம், துலா ராசி அன்புள்ளங்கள்லாம் நினச்சே பார்க்காதபடி ஜெயிச்சிருப்பாங்க. ஆச்சரியங்களை பார்க்கக்கூடிய நேரம் இந்த 40 நாட்கள். இருந்தாலும்
நீங்கள் ஓரளவு நீதிபதி போன்றுதாங்க வேலை பார்ப்பீங்க, நியாய தர்மத்தை. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி குரு, அதாவது அசுர குரு, தட் இஸ் சுக்கிரன். சுக்கிரன்னாலே நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். இருந்தாலும் இதே சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதியாகவும் போகிறதால தடார் புடார்னு ஏதாவது செஞ்சு விடுவீங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உட்காந்துருக்க, உங்கள் லக்னம் ராசியையே பார்க்கிற. அப்போ சூழ்நிலை மற்றவங்களை பற்றி கவலையப்படாமல் வேலை பார்த்தீங்கன்னா வெற்றி ஒன்றே குறிக்கோள், திருப்தி ஒன்றே குறிக்கோள். அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன், என் திருப்திக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா அது பின்விளைவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் சனி அப்படி ஒன்றுக்கு ஒன்று முரடான கோள்கள். இந்த செவ்வாய்ங்கிறது அப்படி ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு, சனி பகவான்கிறது அப்படி ஐஸ் கட்டி போல். இந்த ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு கொதிநிலையிலே இருக்கணும். செயல்படுறப்ப என்னென்னே தெரியாது, குத்து மதிப்பாக அப்படி செய்வீங்க. அது பெரிய அளவுக்கு அலைச்சல் விரை இல்லாமல் பெருசாக சக்ஸஸ் கிடைக்கும், ஆச்சரியம் நடக்கும். அதனால தான் இந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துன்ருக்கேன். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருந்துச்சுன்னா தப்பான வழியில் ஒழுங்கற்ற முறையில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க, மறைமுகமான வேலைகள். ஏன்னா ஜாதகமே சரியில்லை, பாவிகள்லாம் லக்னாதிபதியோடு இணைந்திருக்கான் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். நினச்சதை விட பயந்துக்கிட்டே செய்கிறதெல்லாம் கூட பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். நம்மளால் முடியுமான்னு நினைக்கிறதெல்லாம் கூட அப்படி பயந்துட்டு செய்வீங்க. அது மற்றவங்க பார்த்து வியக்கும்படி இருக்கும் அந்த செயல்பாடுகள். துலா லக்னம் மற்றும் துலா ராசிக்கு சூப்பராக இருக்கும். இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 25% தான். அடுத்து செவ்வாய் சனி ஒன்றுக்கு ஒன்று ஒரு கொதிநிலையில் இருக்கும். அது ஒரு நெருப்பு, ஜுவாலை போலக்கூடிய நெருப்புன்றது. இது ஐஸ் கட்டிங்கிற ஒரு உருகு நிலையில் தப்பாக முயற்சி பண்ணிட்டீங்க, தப்பாக செயல்படுத்திட்டீங்கன்னா, தப்பான விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பின்விளைவுகள் வரும். அதனால தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகமே வந்து லக்னாதிபதியில் பாவிகளோடு சேர்ந்து கொஞ்சம் ஒழுங்கற்ற ஜாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த வகையில் ஒழுங்கற்று இருக்கோ அதெல்லாம் நடக்காதபடி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இல்லாட்டி எதையும் செஞ்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னாக்கா அது வம்பு தான். இப்போதைக்கு தற்காலிக இது இருக்கும், இந்த 40 days வரைக்கும். அதனால் முக்கியமான வேலைகள், முக்கியமான இது கொஞ்சம் நியாயத்திற்கு புறம்பாக இருக்குது, ஒழுங்கற்ற இதாக இருக்கே அப்படிங்கிறப்ப தசாபுத்தியெல்லாம் பார்த்துக்கணும். கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யணும், 4 பேர்கிட்ட கேட்டுட்டு. இப்போ உண்மையிலேயே பேடு தசாபுத்தி இருக்குன்னா பயங்கர சிக்கலாகும். நல்ல தசாபுத்தின்னா தப்பிச்சிடுவீங்க. இருந்தாலும் நியாய தர்மம் ஒழுங்கெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார்ல, அதான் மனசாட்சியும்பாங்க, உள்ளுக்குள்ளே தான் கடவுள் இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த பிரபஞ்ச ரகசியமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் நியாயம் இல்லாமல் ஒழுங்கற்ற விஷயங்களை செஞ்சீங்கன்னா ஒழுங்கற்ற விஷயங்கள் தான் உங்கள்கிட்டையும் வரும். இன் ஃபியூச்சர் நல்லதை கொடுத்தீங்கன்னா நல்லது வரும், கெட்டதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட்டது தான் அதிகமாக வரும். அது பிரபஞ்ச ரகசியம். கெட்டது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது மட்டும் வராது, அது பல பங்கு அதிகரித்து உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் நடக்கும். நல்ல தசாபுத்தி இருக்குதா, கொஞ்சம் நியாய தர்மம் ஒழுங்கெல்லாம் கடைபிடிச்சிக்கணும். நீங்கள் ஓரளவு கடைபிடிப்பீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து அங்கே உச்சமாகும். அது நீதிபதி போன்று நியாயம், ரூல்ஸ் படி எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கங்க. கொஞ்சம் செலவு இதுனாலும் பண்ணிடுங்க, இல்லாட்டி அதில் ஏதாவது வில்லங்க வைப்பாங்க ஆஃபீஸில். சில காசே கொடுக்க மாட்டேன், ஆர்கியூ பண்ணிவிட்டு வம்பளத்துட்டு இருப்பேன் அப்படின்னு வேணாம். கொஞ்சம் அதுக்காக நான் லஞ்சம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காங்க. சூழலுக்கு ஏற்றபடி ஒரு சின்ன ஒரு நியாயமான ஒரு ஒழுங்கான விஷயங்களை செஞ்சுக்கணும். ரொம்ப ஏன்னா உலகத்தில் எதுவும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு இருக்கேனே. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் வாழவே முடியாது. ஏன்னா உயிரோட்டமே இருக்காது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தது தான் எல்லாம் உலகத்தில் உள்ள. நம்ம உடம்புலையும் அப்படி தான். நியாயமான வழியில் நீங்கள் செஞ்சு அந்த விபரீத ராஜயோகத்தை துலா லக்னம் துளாராசி அனுபவிச்சிங்கன்னா உங்கள் பரம்பரைக்கே அது அப்படி ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லாட்டி இப்போதைக்கு நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, அடுத்த ஜென்மத்தில் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகும். ஏன்னா இந்த கர்ம வினை தொடரும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, பரம்பரைக்கே தொடர்ற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனங்க வச்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு மாரகஸ்தானாதிபதியாக வரான். மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, சிக்கல் வர்ற மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா
இப்போதைக்கு தப்பிச்சுக்குவீங்க, ஜெயிச்சிருப்பீங்க. பின்விளைவுகள் உண்டு. எதுக்கும் யோசிச்சு செய்யுங்க. கொஞ்சம் மனசுக்கு நீங்கள் நியாயமான ஆள் தான். மனசுக்கு ஒவ்வாத விஷயம் வேறு என்னடா பண்ணுறது, முடிச்சு ஆகணுமே, காரியம் வெற்றி ஆகணுமேனு எதையாவது செஞ்சு பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இல்லை மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் இந்த 40 நாள் சென்று அதோட விளைவுகள் வந்துட்டுருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒரு சமநிலையில் இருக்க முடியும். நான் பல வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு. விபரீத ராஜயோகம்னு பாசிட்டிவை சொல்லிவிட்டு மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறேன்னா தப்பான வழியில் அந்த ராஜயோகம் வரக்கூடாது. நேர்மை, ஒழுங்கு, நியாயத்தோடு வரணும். செவ்வாய் சனி சேர்க்கையின் விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியில் அடுத்து வர்றது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள். சார் என்ன சார் கும்பத்துக்கு இப்போ தான் 7.5 அதுவும் பாத சனியில் இருக்கீங்க அப்படின்னு நெகட்டிவான பலன்களை சொன்னீங்க, இப்போ இது மாதிரி பாசிட்டிவாக விபரீத ராஜயோகங்கிறீங்களே. எஸ், உங்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேருவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் 8ஆம் பாவத்தை பார்க்குறார். மூல நூல்கள்லாம் செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்குங்க. இப்போ 8ஆம் பாவத்தை பார்க்குறப்ப 8ஆம் பாவத்தினால் வரக்கூடிய தீமைகள், ஆக்சிடெண்ட்டு, பயம், எதிர்பாராதது நடக்கிறது, ஆயுள், கெட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த கெட்டதெல்லாம் தவிர்க்கப்படும். 8ஆம் இடத்தை தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் சில குறைபாடுகள், நல்ல பார்ட்னர் இல்லைன்னா அந்த மாதிரி வரும். தவறான சிக்கலான சில இதுவும் வரும். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டு இந்த 40 நாட்கள், அதாவது வருகிற 2/4/2026 மாலை 4 மணி அளவில் இந்த செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த பாதச்சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானோடு போய் சேருகிறார். செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கணும்னு அந்த மூல நூல்கள் சொல்லுது. எங்கே பார்க்குது? 8ஆம் பாவத்தை. அதனால் 8க்குரிய நெகட்டிவ்லாம் உங்கள்கிட்டேருந்து விலகும். பயந்துக்கிட்டே ஒரு காரியத்தை செய்வீங்க, அபரிமிதமான லாபம் வரும், நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, மறைமுகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிதலாகும், அக்கல்ட்டு சயின்ஸ் எல்லாம் ஜோதிடம் ஒர்க் அவுட் ஆகும், அண்டு உள்ளுணர்வு சரியாக பேசும். ஜெப தியானம்லாம் பண்ணிட்டீங்கன்னா அஸ்ட்ரோமேன் தெரபி மூலங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு தீட்சை வாங்கியிருக்கீங்க, குரு பகவான் யாராவது ஒரு குரு மூலமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னாங்க, அதை கடைபிடிக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதீத விழிப்புணர்வு வரும். ஏன்னா 8ஆம் பாவத்தை பார்க்கறது கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் அது பார்க்குறார். 2, 7ங்கிறது மாரகஸ்தானங்கள். இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது. 2ல் செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷமா. இப்போ சனி பகவான் இன்னொரு பாவியும் இருக்கிறப்ப என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் செய்யக்கூடாது. குடும்பத்தில் எக்ஸ்ட்ரா குடும்பம் வர்ற மாதிரி, சிக்கல் வர்ற மாதிரி ஏதாவதுலாம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரனே பாதகாதிபதியாக வருகிறார். அவர் 3ஆம் பாவத்தில் காம பாவத்தில் உட்கார்ந்துருக்கார். ஸோ அது தேவையில்லாத, ஏன்னா 8ஆம் பாவங்கிறது தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லியிருக்கேன். ஸோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் அதீத விழிப்புணர்வு வேணும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலும் விழிப்புணர்வு தேவை. அடுத்து எந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட உள்ள கெட்டதெல்லாம் போகுங்க, அதெல்லாம் நல்ல இது. அதனால தான் விபரீத ராஜயோகம்னு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மறைமுகமாக கெட்ட விஷயங்களில் ஈடுபடாமல், முறையற்ற வகையில் சுகம் அனுபவிக்காமல், முறையற்ற வகையில் காரியங்களில் ஈடுபடாமல் தப்பிச்சிக்கலாம். நீங்கள் முறையற்ற வழியில் நடந்தாலும் அங்கே விபரீத ராஜயோகம் ஏற்படும். இந்த 40 நாள், அதாவது 2/4/2026 முதல் 11/5/2026 முடிய அந்த செவ்வாய் சனி சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பார்கள். அந்த ஒரு ராசியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. இது விபரீத ராஜயோகம்தான். முறையற்ற வகையில் பண்ணிங்கன்னா அது தப்பு இல்லை. உங்களுக்கு செவ்வாய் யார்? 3-10 கூடையவர். முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானம்பாங்க. as well as 10ஆம் இடம் தொழில் வேலைக்குரியது. முறையற்ற வகையில் முயற்சிக்கிறது, முறையற்ற வகையில் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறது, மறைமுகமாக பொய்யா
ஏதோ இந்த போலி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, போலி டீத்தூள் மாதிரியே. அது டீத்தூள் கிடையாது. போலியாக இது பண்ணுறது, கலப்படம் பண்ணுறது, மாதிரி கெட்ட விஷயங்கள். இப்போதைக்கு ஜெயிப்பீங்க, பணம் வரும், ஆனால் அதை பின்விளைவுகள் வரும். இதை மாதிரிலாம் அது. ஆனால் அப்புறம் ஏன் சார் விபரீத ராஜயோகம்? ஆனால் ஜெயிக்கிறீங்கல்ல, அதுதான் பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, கெட்டவன் தான் ஏன் வாழ்கிறான், நல்லவன் கெட்டுக்கிட்டு தான் இருக்கான். நல்லவனாக இருக்கிறவன் அந்த அளவுக்கு வளர முடியல, வாழ முடியல, சொத்து சேர மாட்டேங்குது. கெட்டவனுக்கு தான் சேருது, அவன் எதை வேணாலும் பண்ணுறான். அதோட விளைவு பின்விளைவுகள் இருக்கும். இப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அவன் குடும்பத்தில் போய் பார்த்தா தெரியும், இல்லை இன் ஃப்யூச்சர் படுத்தும். அடுத்தடுத்த ஜென்மத்தில் இவங்க கஷ்டப்படுவான். கலப்படம் பண்ணுறவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீணாகிற மாதிரி, உணவுப் பொருள்களில் கலப்படம் பண்ணுறவங்க, இப்படி அதுக்கேற்ற வினைகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் செய்யும். இந்த பிரபஞ்ச ரகசியமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதால மறைமுகமாக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. நல்ல மிரட்டி மற்றவங்களை பயமுறுத்தி பார்ட்னர் ஆக்கிறது, பலவந்தமாக ஏதாவது செஞ்சு சிக்கலை மற்றவங்களுக்கு நல்லது அல்லாததை செய்வது, இதிலெல்லாம் கும்பலக்னம் அந்த கும்பராசி அன்புலங்கள். ஏன்னா அப்போதைக்கு ஜெயிச்சிருவீங்க. அப்புறம் என்ன சார் தலைப்பு விபரீத ராஜயோகம்னு பாசிட்டிவாக சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா 2 பாவிகள், அது நடந்துடும், அதை அனுபவிச்சிருவீங்க. ஆனால் அது முறையற்ற வகையில் இருந்துச்சுன்னா பின்விளைவுகள் வரும்னு அதனால தான் சொல்கிறேன். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, பயம் விலகும், எதை செய்யவும் துணிவீங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறப்ப 8நாலே பயம், மரண பயம் வாங்கல்ல, அது மாதிரி அந்த எல்லாம் விலகும், எதற்கும் பயப்பட மாட்டீங்க. ஒரு ஒரு அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சனும் வாங்க, பயப்படணும் வாங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னென்னா ரொம்ப மோசமான பாதகமான கண்டங்கள் மாதிரி இருக்கிறது கூட பயப்பட மாட்டீங்க, போனால் போயிட்டு போகுதுன்னு செய்கிற மாதிரி ஆகும். இந்த காலகட்டம் அது சரி இருக்காது. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, பார்ட்னர்ஸ் நல்லா கிடைப்பாங்க. அங்கே நியாயமாக நடந்துக்கிட்டா தானே பார்ட்னரை ஏமாத்துறீங்க, அப்புறம் பின்விளைவுகள் வரும். அவன் இத்தனை வருஷம் நம்மளை இப்படி ஏமாத்திருக்கானான்னு சொல்லிட்டு முக்கியமான டயத்தில் அவங்கள கழட்டி விட்டு போவான், லாஸ் ஆகும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒழுங்கு நியாய தர்மத்தை கடைபிடிப்பீங்க. அப்படியே நான் சொன்ன மாதிரி மறைமுக விஷயங்கள், அக்கல்ட்டு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஜோதிடம் மாதிரி ஃப்யூச்சரை, எதிர்காலத்தை உணர்வது, உள்ளுணர்வு சரியாக வேலை பார்க்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா புரியாத புதிர்கள்லாம் புரியும். ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணலாம். அது சாண்டிங், மந்திர ஜபம்லாம் படணும். அது ஏன்னா 2ஆம் பாவத்தில் இருக்குல்ல, பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நம்மளுக்கு அந்த ஸ்கில் வந்துச்சு, எப்படி நம்ம கரெக்டாக சொல்கிறோம், கரெக்டாக பேசுகிறோம் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆக இந்த விபரீத ராஜயோகங்கிறது ஒழுங்கு, நேர்மை, நியாயம் இதெல்லாம் கலந்த சமுதாயத்துக்கு நல்லது இருக்கிற மாதிரி, எந்த உயிருக்கும் ரொம்ப படுத்துகிற மாதிரி, ரொம்ப கெடுதல் வர்ற மாதிரி, பெரிய இழப்பு வர்ற மாதிரி செய்யக்கூடாது. அது பண்ணிட்டாலே போதும். மறைமுகமாக நான் என்ன செஞ்சாலும் வெளியில் தெரியாது, போட்டு விடுவோம், செஞ்சு விடுவோன்னு பண்ணிங்கன்னாக்கா பின்விளைவுகள் வரும். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி நீ உங்களுக்கு லக்னம் கும்ப ராசிங்கிறது 11ஆம் பாவமாக வருது. 11ங்கிறதப்பயே கொஞ்சம் அந்த பூர்ண கும்ப மரியாதை வரணும், தான் பெரிய ஆளுன்னு ஆகணும்னு எதை வேணாலும் செய்கிறதுன்னு பண்ணிங்கன்னா வம்பு. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த விபரீத ராஜயோகத்தை முறையான வகையில் அனுபவிச்சிங்கன்னா நல்லது. இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருந்துச்சுன்னா முறையற்ற வகையில் தான் உங்கள் மைண்டு போகும். அதுக்கேற்றபடி தான் சூழல் வரும், அதுக்கேற்றபடி தான் ஆட்கள் வருவாங்க. பொய்யான வகையில் மறைமுகமாக இப்படி ஏமாத்துகிற மாதிரி, இப்படி பண்ணுற மாதிரி, மற்றவங்களை ஏமாற்றி சுரண்டி இது பண்ணுற மாதிரிலாம் வந்துடுச்சுன்னா வம்பில்லை, கிடச்சிரும் உங்களுக்கு பணம். அதனால தான் விபரீத ராஜயோகம். பட் முறையற்ற வகையில் வந்துச்சுன்னா முறையற்றபடி அது போயிடும். கொஞ்சம் அங்கே அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் அதான் இந்த அஸ்ட்ரோமைன் தெரபியோட நோக்கமே, ஹூ ஆம் ஐ த்ரூ அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் வழி நான் யாருன்னு. உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம யார், எந்த அளவுக்கு நியாய தர்மம் ஒழுங்கு கடைபிடிக்கிறவங்க, எதில் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு எதில் மைனஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விழிப்புணர்வோடு செயல்பட்டு முறையான வழியில் விபரீத ராஜயோகத்தை அனுபவிப்பீங்க.
இல்லாட்டி உங்களை அறியாமல் சூழல் அப்படியே கெட்ட தசாபத்தினா அப்படி தான் சூழல் இழுத்து விடும். நல்ல தசாபத்தினா நல்ல குரு, நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது, நல்ல கிடைக்காத அரிய புத்தகங்கள் கிடைக்கிறது, அரிய விஷயங்கள் கிடைக்கிறது, அரிய கலைகள் கிடைக்கிறது. அதை முயற்சி பண்ணி அதில் ஜாம்பவானா பெரிய ஆளாக மாறுறது, இப்படிலாம் நடக்கும். நல்ல பார்ட்னர்ஸ் அமையிறது உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல பார்ட்னர்னால் இந்த மாதிரி கற்றுக்கிற மாதிரி, இல்லை வேலை தொழிலுக்கே உங்கள் ஜாதக அமைப்பை பொறுத்து பொருளாதார ரீதியாக உங்கள் மைண்டு போகிற மாதிரி ஜாதகம் இருக்குன்னா பொருளாதார ரீதியாக பெரிய ஆள் ஆகிறதுக்கான பார்ட்னர்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்களும் முறையாக பங்கு கொடுக்கணும். அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. அதுக்காக ஏமாத்துனீங்கன்னா, முறையாக பங்கு கொடுக்கலன்னா பின்னாடி சிக்கல் வரும்ன்றிருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு நியாய தர்மம் பார்க்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் கிடைக்குது, வெற்றி கிடைக்குது அப்படின்ட்டு எதையும் செய்யலான்னு செஞ்சிங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் தற்காலிகமானதாக தான் இருக்கும். ஏன்னா 40 days அதீத விழிப்புணர்வு தேவை. முக்கியமான விஷயங்கள் செய்கிறப்ப ஜாதக பொருத்தத்தை பார்த்து பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கங்க. அண்டு பார்ட்னர் சேர்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பொருத்தம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கெட்டவங்களோட சேர்ந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களை அறியாமல் செயல்பட்டுருவீங்க, கெட்டதை பண்ணுற மாதிரி ஆகிடும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடேஷன், தியானம். அந்த தியானத்தை மேற்கொள்கிறப்ப ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு சமநிலையில் இருப்பீங்க. இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக மாட்டீங்க. ஒரு முறையற்ற வகையில் உங்கள் மைண்டு போகாது. நன்றி அன்புலங்களே. இந்த விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய மேஷம், துலாம், கும்பம் 3 பேரும் நியாயத்தை கடைபிடிச்சிக்கங்க. பின்விளைவுகளை நல்ல விளைவுகளாக சந்திக்கிற மாதிரி இருக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளையும் வேண்டிக் கொள்ளணும். ஏன்னா இது கொஞ்சம் நெகட்டிவான கோள்கள்ங்கிறதால. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.